பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புது மாசத்துக்குள்ள மறுபடியும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்க தானே. இப்பதான் நம்ம ஒரு மாசத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள மாதம் முடிந்து விட்டது, ஒரு புதிய மாதம். என்றாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு புதிது. ஒவ்வொரு மாதமும் அவர் புதிய கிருபைகளை நமக்கு தருகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுதான் பெரிய ஒரு பாக்கியம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும்? சிலர் அந்தந்த நாள் அந்தந்த மாதம் எப்படி இருக்கும், எனக்கு நல்ல காலம் பிறந்துட்டா, அது தீமையான காலம் போயிட்டா, அதில் அறிந்து கொள்ள விரும்பி பல காரியத்தை பார்க்குறாங்க. பல தவறான நம்பிக்கைகளில் பல காரியத்தை பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு சரியாக தெரிகிற மாதிரி இருக்கிறது. அவ்வளோதான், எனக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துடும், எப்படி இருந்தா அப்படி இருந்தா என்று சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான். எல்லா மாதமும் நல்ல ஆசீர்வாதமான மாதம்தான். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருந்தா, அவரை தேடி நம்ம இங்கே போக தேவையில்லை. அங்கே போகணும், இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொன்னாலே நீங்கள் யோசிக்க வேண்டும். கடவுள் என்பவர் நம்முடைய தகப்பன், நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறவர். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் அருவேணும் இருவேணுன்னு கேட்கிறதல்ல. விசுவாசம் மட்டும் போதும். நீங்கள் அவருடைய விசுவாசிக்கணும். அவர் என் தகப்பன் என்று விசுவாசிக்கணும். எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார், என்னை நேசிக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், நீ விசுவாசித்தால் போதும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுலபமாய் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இந்த மாதம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என் ராசி சரியில்லை, திசை சரியில்லை, எனக்கு நாட்கள் சரியில்லை, அதெல்லாம் உலக மக்கள் சொல்லுவார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்தா எல்லா நாளும் எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றி ஆசீர்வாதம் உண்டாகும்னு சொல்லி. சரி, இப்போ ஆண்டவர் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். பாருங்க, போன மாதத்தில் தேவன் வாக்கு கொடுத்தார். அதை விசுவாசித்து ஜெபித்த எத்தனை பேர் நன்மை பெற்றுக்கொண்டாங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்களும் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதற்கு என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை, தேவன் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தம், அதை விசுவாசித்து அதை உங்களுக்குன்னு உரிமை கொண்டாடி நீங்கள் ஜெபிக்க அற்புதம் நடப்பதை காண்பீங்க. சரி, இந்த மாதத்துக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் வச்சிருக்கிறாரு? 37ஆம் சங்கீதம் 4வது வசனம். 37ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு அருளி செய்வார். நீங்க என்ன வேண்டிக் கொள்றீங்களோ அதை உங்களுக்கு அருளி செய்வார். இந்த மாதம் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை அருளுகிற ஒரு மாதம், அற்புதங்களை அருளி செய்கிற ஒரு மாதம். நீ என்ன வேண்டிக் கொள்ளுவீங்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தா உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு அருளி செய்யப்படும் என்பதை ஆண்டவர் சொல்ற. அப்போ நம்ம இருதயத்துல வேண்டிக் கொள்ளுகிற காரியம், இருதயத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு விசுவாசத்தோட வேண்டுதல் செய்கிற காரியம். நம்முடைய ஜெபம் உதட்டிலிருந்து வரக்கூடாது, இருதயத்திலிருந்து வரணும். சிலர் உதட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருக்கும். நம்முடைய இருதயம்தான் தேவனோடு, நம்முடைய ஆத்மா அது தேவனோடு இசைந்து இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவரோடு நம்ம இசைந்து இருக்கும்போது அந்த இணைந்த ஒரு நிலைமையில இருதயத்திலிருந்து ஒரு ஜெபம் போகும்போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறாரு, உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் உனக்கு அருளி செய்வார். வெளியே தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீங்க தெரியாமல் இருக்கு. அன்னாள் என்கிற ஒரு பெண் தேவனுடைய ஆலயத்தில் போய் வேண்டுதல் செய்கிறாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவள் ஜெபம் செய்கிறாள், உதடு அசைகிறது. என்ன ஜெபம் பண்ணான்னு தெரியல, இருதயத்திலே ஜெபம் செய்கிறாள். அவள் சொல்ல, என் இருதயத்தை நான் தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டேன். அவளுக்கு ஒரு துக்கம்.
அவளுக்கு ஒரு நிந்தை, குழந்தை இல்லை என்கிற குறைபாடு ஒரு பக்கம், அதனால் மக்களிடத்தில் வந்த நிந்தை பரிகாசம் ஒரு பக்கம். அதனால ரொம்ப வேதனைப்பட்டு காயப்பட்ட ஒரு பெண் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுது ஜெபம் செய்கிறாள், இருதயத்தில் வேண்டுதல் செய்கிறாள். ஆண்டவருடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்டார். என் இருதயத்தை நான் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டேன் என்பதாய் சொல்லுகிறாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் ஒரு காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கலாம், சில வருத்தம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கலாம். இந்த காரியம் எனக்கு இப்படி இருக்குது, நான் ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறேன், அவரை தானே சார்ந்திருக்கிறேன், ஆனால் இன்னும் இதில் ஒரு முடிவு வரல, இன்னும் இதில் ஒரு அற்புதத்தை காண முடியல, இன்னும் இதில் ஒரு நன்மையான வழி திறக்கப்படலை, இன்னும் எனக்கு என்ன என்று ஒரு மன வேதனையோடு நின்று கொண்டிருக்கலாம். உங்களுடைய இருதயத்தின் வேதனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த வேதனையிலிருந்து புறப்படுகிற ஜெபம், அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். எப்படி பதில் தருவாரா? உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் உங்களுக்கு அருளி செய்யப்படும். நீங்க இருதயத்தில் வேண்டுறீங்க பாருங்க, அது உங்களுக்கு அருளி செய்யப்படும். பிரியமானவர்களே, ஆச்சரியமான ஒரு தேவன் அவர். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு சமயம் எங்கிட்ட ஒரு பழைய கார் இருந்தார். அதான் முதல் செகண்ட் ஹேண்டில் வாங்கின ஒரு கார். அது குறைஞ்ச விலைக்கு அது வாங்கியிருந்தோம் முதல். ஆனால் அந்த கார் ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் ஒழுங்காக போய் சேராது. போய் சேர்றதுக்குள்ளே 4-5 இடத்துல அது நின்று தான் அது போகும். அது நின்றுடும். அப்புறம் டிரைவர் ஏதாவது சரி பண்ணி அது பண்ணி ஓட வைப்பார். திரும்பி கொஞ்சம் தூரம் போன மறுபடியும் நின்றுடும். அந்த மாதிரி தான் எங்களுடைய பிரயாணமே. அதில் போனால் குறிப்பிட்ட நேரத்தில் சேர முடியாது, நம்பிக்கையாக போகவும் முடியாது, ஏன்னா ரொம்ப பழைய கார் அது. அப்போ இதை அறிந்த சமயத்தில் சிலர் சொன்னாங்க, எதுக்கு பிரதர் இந்த கார் புதுசாக ஒரு கார் வாங்கிருங்க, ஊழியத்துக்கு நீங்கள் பல இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்னுடைய மனதில் நான் நினைக்கிறேன், அந்த ஆரம்ப காலத்தில் மனசில் நினைக்கிறேன், ஒரு புது கார் வாங்கினா இவ்வளோ பணம் தேவைப்படும், இத்தனை லட்சம் தேவைப்படும், ஜனங்க அனுப்புகிற காணிக்க ஊழியத்துக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த பணத்தை வச்சு எப்படி கார் வாங்கி ஓட்டுறது? அதனால் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, மனசில் எங்களுடைய ஊழியத்தில் உள்ள ட்ரஸ்டீஸு நெருங்கினவங்க கூட சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாள் சும்மா 9 ஆண்டவர் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஊழிய பணத்துலேருந்து கார் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. நீர் நினச்சா நம்மளால கார் கொடுக்க முடியுமே, நீர் தந்தால் நான் அதில் போகலாம், இல்லைன்னா அந்த ஓட்ட காரில் தான் நான் போய்கிட்டே இருக்கணும். மனசில் நினச்சேன், நான் பேருக்கா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அழுது அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. சும்மா ட்ராவலில் போகும்போது மனசில் அப்படி அது ஒரு ஜெபமாக அப்படி நினைத்தேன், அவ்வளோதான். பாருங்களேன், அடுத்த நாளே ஒரு நண்பர் ஒரு பெரிய கட்டை கையில் கொடுத்தார். என்னது பிரதர்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு கார் வாங்குங்க அப்படின்னு சொல்லி, புதுசாக ஒரு கார் வாங்குங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தார். பாருங்களேன், அதாவது நான் முழங்கால் போடலை, ஜெபம் பண்ணி அதுக்காக அழுது பாரம் எடுத்து அப்படி ஜெபம் ஒன்றுமே பண்ணலை. மனதில் நினச்சேன், ஆண்டவரே இது மாதிரி ஓட்டக்காராக இருக்குது, அங்கங்கே நின்று போயிடுது, ஒரு புது காராக இருந்தால் ஊழியத்துக்கு தடையில்லாமல் போகலாம். ஆனால் ஜனங்க அனுப்புகிற காணிக்க அது சுவிசேஷ ஊழியம் மற்ற ஊழியத்துக்கு சரியாக இருக்குது, அந்த பணத்தை வச்சு வாங்க முடியாது. அப்போ நீராக விரும்பினா ஒன்று தந்தால் அதில் நான் அந்த ஊழியம் செய்யலாமே மனசில் தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் அதை வாய்க்க பண்ணிட்டீங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? அதனால தான் அந்த ஆண்டு சொல்கிறார், உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளப்படும். நீ இருதயத்தில் என்ன விரும்பி வேண்டுங்களோ அது உங்களுக்கு அருளப்படும் ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், வாடகை வீட்டிலே இருக்கிறோம் 30 வருஷமா 40 வருஷமா, சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் அருளி செய்வார். ஒரு பைக் இருந்தால் வேலைக்கெல்லாம் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இப்போ கஷ்டப்படுறோம் டவுன் பஸ்ஸில் போய் அப்படின்னு உள்ளத்தில் ஒரு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் விரும்புகிறதை ஆண்டவர் அருளி செய்வார். எங்களுக்கு ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும், குடும்பமாக நாங்கள் சர்ச்சுக்கு போக வர ஒரு இடத்துக்கு போன ஃபேமிலியாக போயிட்டு வர்றது வசதியாக இருக்கும், பைக்கு தான் இருக்குது, ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆசை உள்ளத்தில், ஒரு விருப்பம், ஒரு ஜெபம் உண்டாகுதா? இருதயத்தின் வேண்டுதல் அருளி செய்யப்படும். எனக்கு ஊழியத்துக்கு ஒரு நல்ல இடம் இருந்தால் பெரிய சர்ச்சை கட்டி எவ்வளோ ஆத்மாக்களை கொண்டு வருவேன் ஆசைப்படுறீங்களா? இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்குதா? ஆண்டவர் அதை அருளி செய்வார். நல்ல வேலை, நல்ல பிஸ்னஸ், வேறு சுகம்,
ஆசீர்வாதம், திருமண காரியம், கற்பத்தின் கனி, என்ன ஆசீர்வாதம் வேணும்? இருதயத்தில் விரும்பி நீங்க கேட்கணும். இந்த மாதத்துல நீங்க வேண்டிக் கொள்வதை அவர் அருளி செய்ய போகிறார். ஆனா அதுக்கு என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும். அவங்க இருதயத்தின் வேண்டுதலை தான் ஆண்டவர் அருளி செய்வார். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். எப்பவும் துக்கம், சோகம், அழுதுகிட்ட என்ன வாழ்க்கை, என்ன காரியம், ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோம், இது மாதிரி முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் கூட இருந்து என்னை நடத்துகிறார். பிரச்சனை இருந்தான்னு, பாடு இருந்தான்னு, அதுக்கு மத்தியில் இயேசு என் கூட இருக்கிறார்லன்னு சொல்லி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அவரை கர்த்தருக்குள்ள களி கூறும் போது, கர்த்தரிடத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு அருளி செய்யப்படும். அப்போ ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? எதுக்கு பாரம் கொள்றீங்க? கவலைப்பட்டோன்னு பிரச்சனை தீந்துருமா? கவலையெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. இயேசு உங்க கூட இருக்கிறார். இப்போ உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். இயேசுவே என் கூட இருக்கிற ஸ்தோத்திரம். என் குடும்ப சூழ்நிலை உமக்கு தெரியும், ஸ்தோத்திரம். என் வேலை சூழ்நிலை உமக்கு தெரியும். எல்லா பிரச்சனையும் உமக்கு தெரியும். நீர் என் கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ ஆண்டவரை மகிழ்ச்சியோட துதிங்க. இனிமேல் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் உங்களுடைய மனதில் என்ன விருப்பம் அது தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். நான் என் இருதயத்தில் விரும்புகிறதை ஆண்டவர் அருளி செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து கருத்தா ஜெபிக்க போறீங்க. இதுதான் என்னுடைய விருப்பம், இது எனக்கு நிறைவேற்றி தாருன்னு ஜெபிக்க போறீங்க. நானும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். அப்பா தகப்பனே, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு என்று சொன்னீர். இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு கவலையும் பயமும் வருத்தமும் காணப்படாதபடி கர்த்தரிடத்தில் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கிற ஒரு நல்ல இருதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு தாரும். உம்முடைய சந்தோஷத்தினால் அவர்களை நிரப்பும். உம்முடைய சந்தோஷம் அவளை களிகூற பண்ணட்டும். உம்முடைய பிரசன்னம் அவளை இறங்கி ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கூட களிகூற நீர் உதவி செய்யும். இப்பொழுதும் தகப்பனை அவருடைய இருதயத்தின் வேண்டுதல் அருளி செய்யப்படும் என்று சொன்னீரே. யார் யார் விருப்பத்தோட வாஞ்சியோட இயேசுவே இந்த காரியத்தை நிறைவேற்றும், இயேசுவே இந்த ஆசீர்வாதத்தை தாரும், இயேசுவே விடுதலை சுகம் தாரும், இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும், இயேசுவே இந்த காரியத்தை செய்யும் என்று விரும்பி என்ன கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அது அருளி செய்யப்படுவதாக. இந்த மாதம் அவருடைய மன விருப்பமெல்லாம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், வியாதி படுக்கைகள் மாறட்டும், அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். இப்பொழுதே உம்முடைய வலதுகரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும், மகிழ பண்ணட்டும். இந்த மாதம் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான ஆசீர்வாதங்களை காண்கிற மாதமாய் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று துதிக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய இருதயம் விரும்புகிறதை உங்களுக்கு அருளி செய்வார். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அற்புதமாய் நடத்துவார். அதனால தினமும் ஆண்டவரை துதித்து ஜெபிங்க. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவரை கிளைம் பண்ணி ஜெபம் செய்யுங்க. இன்றைக்கே அந்த வாக்குத்தத்தத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிங்க, குடும்பமாக ஜெபம் செய்யுங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய கரம் உங்களோடு நடத்தட்டும். ஆமென்.